உலகத்தில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும், என் மகன், பேரன், பேத்திகளுக்கும் என் உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கிராண்ட்மா தாட்ஸில் என்னுடைய பள்ளி பருவத்தை பற்றி பேச இருக்கிறேன். நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கும் போதெல்லாம் எங்களுக்கு 1, 2 தான் சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றபடி அது ரொம்ப விரிவாக்கமாக கிடையாது. ஒரு செகண்டு, தேர்டுங்கும்போது ஒரு 100 மட்டும் எழுதுவோம். 4th, 5th வந்தால் தான் ஏபிசிடியே எழுதுவோம். 5th வரும்போது தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பனானா பாடம். மங்கி ட்ரெயினில் பனானா விற்றுட்டு போவான். அந்த ஆளுக்கிட்டேருந்து மங்கி பனானா எடுத்துகிட்டு போய் சாப்பிடும். இந்த மாதிரி வரும்போது தான் எங்களுக்கு சென்டென்ஸோடு அந்த இங்கிலீஷ் லெசன் நடத்தினாங்க. 5th படிக்கும்போது தான். அப்புறம் 5ஆம் கிளாஸ்லேருந்து அப்புறம் அப்படியே ஒவ்வொரு இங்கிலீஷாக கற்றுக்கிட்டு அப்புறம் 2வது நான் 6ஆம் கிளாஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். மேட்டுப்பாளையம் முனிசிபல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில். அங்கே போய் சேர்ந்தும்போது அந்த எல்லாமே பெண்களாகவே இருக்குங்காட்டிக்கு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருந்தது. அங்கே டீச்சர்ஸும் சரி, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாம் நல்லா ஒற்றுமையாகவும் எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகிட்டு நல்லா படிச்சுட்டு, அதே மாதிரி ஆசிரியர்களெல்லாம் நல்லா சொல்லித்தந்தாங்க பாடமெல்லாம். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வரும்போது எனக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருந்தது. ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4, சாயந்தரம் 3 பீரியடு. இப்படி ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு டீச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொருத்தர் சொல்லித்தராங்க. நம்ம அங்கே 5th படிக்கும்போது ஒன்றுமே அதிகமாக வரல. ஒரே ஒரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார்னா, ஒரு டீச்சர்னால் அவங்க தான் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அப்புறம் 6th அப்புறம் இப்படி ஒரு பிடி பீரியடு, அப்புறம் 2வது தையல், ட்ராயிங், இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிளாஸும் வச்சு எங்களுக்கெல்லாம் எம்ஐ பீரியடுன்னு அந்த எம்ஐ பீரியடில் ஒழுக்கத்தை பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் நல்லா ஊக்குவிச்சு நாங்கள்லாம் நல்லா படித்தோம். அதே மாதிரி 6வது 7வதுன்னு படிக்கும்போதெல்லாம் அடுத்தடுத்து போக போக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டீச்சர்ஸும் சரி மாறி மாறி வருவாங்க. ஒரே கிளாஸ் டீச்சரு மறாவது வருஷம் இருக்க மாட்டாங்க, வேறு டீச்சராக இருப்பாங்க. அப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நல்லா அப்படியே அந்த எஜுகேஷன் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தவங்களும் சரி, நாங்கள் கற்றுக்கிட்டவங்களும் சரி, எல்லாம் நல்லா தான் இருந்தது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல் செலிப்ரேஷனு அப்படியெல்லாம் வரும்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு கொண்டாட்டம். குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, இதெல்லாங்கும்போது இந்தியனுடைய கலாச்சாரப்படி எல்லாம் ஒரே மாதிரி எல்லா ஸ்கூலும் சரி, எல்லா நாட்டிலையும் மாவட்டத்துலேயும் சரி ஒரே மாதிரி இந்தியா ஃபுல்லுமே அந்த கொண்டாட்டம் வரும்போது எல்லா இடத்துலையும் நல்லா செலிப்ரேட் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷமாக கோலாட்டம், கும்மியாட்டம் போட்டியெல்லாம் வச்சு எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் யார் ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த இதெல்லாமே நல்லாவே போயிட்டுருக்கோம். இப்போ காலகட்டத்தில் பிள்ளைங்க படிக்கிறதே பெருசாக நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுக்கு படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த டைம்லலாம் நாங்கள்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போது அவங்கவுங்க வீடு தேடியே படிப்பு வந்துடுது. அப்போ பிள்ளைங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறோம். அதுவும் இல்லாத பிள்ளைங்களுக்கு இப்போ ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன் வந்தோன்னா அந்த இதில் வச்சு அவங்க படிக்கிறதுக்கு ஒரு சிலர் விரும்புகிறாங்க, ஒரு சிலர் விரும்புறதில்லை. இப்போ டெக்னாலஜி நிறைய வந்தங்காட்டிக்கு ஆன்லைன் கிளாஸு இதுன்னு எல்லாம் வீட்லேயே உட்காந்து எல்லாம் சொல்லித்தராங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பிள்ளைங்களை விட ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அப்போ நாங்கள்லாம் போய் ஒரு இதில் போய் உட்காந்து எல்லாம் படித்து மதியம் நாங்கள்லாம் டிஃபன் கொண்டு போவோம். எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி ரவுண்டாக உட்காந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், பண்ணுவோம். என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்க, நாங்கள் எங்கே கொண்டு வந்தோம், நல்லா பேசி எல்லாம் நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி என்ன டிஃபன், மத்தியானம் 12 மணிக்கு டிஃபன் திறந்து சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காலங்கட்டத்தில் இப்போது பீஸா, பர்கர், இது நல்லா கொண்டு வராங்க. பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிட கொண்டு வந்திருக்கோன்னே தெரியாது. டிஃபன் திறந்து அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாதான் அதில் என்ன இருக்குன்னே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். என்ன அம்மா வச்சு கொடுத்தாங்க, என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னு தெரியும். இப்போ குழந்தைங்க என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்க, என்ன இதுன்னே தெரியாது. நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மாவங்க காலையில் இந்த டிஃபன், மத்தியானம் இந்த டிஃபன், சாயந்தரம் இந்த டிஃபன் சொல்லிடுவாங்க. இல்லை நம்மளுக்கு இந்த கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை.
போய் இதில் ஆர்டர் பண்ணுவாங்க, கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். அவங்க என்ன காலையில் நினைக்கிறாங்களோ சாயந்தரம் வேறு எதாவது சாப்பிடுவாங்க. இப்படி தான் காலகட்டத்தில் எல்லாம் மாறி 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 அந்த பிள்ளைங்களோட எஜுகேஷனே ஓரளவுக்கு மாறி வந்துட்டுருக்கு. இப்படி ஒரு ஒரு கிளாஸுக்கும் போகும்போது ப்ரமோஷன் கொடுக்கும்போது ஜூன் மாதம் மே மாதம் இந்த மாதிரி ரிசல்ட் போடுவாங்க. அப்போ ரிசல்ட் எல்லாம் போடும்போது நாங்கள் இன்னைக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பார்ப்போம். பார்க்கும்போது எல்லாரும் ஒரு ஜாலியாக ஓடி போய் பார்த்துட்டு நான் பாஸ் நீ பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ பார்க்குற ரிசல்ட்டாக 10th ஃபெயிலு 11th ஃபெயிலு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு மனசு கஷ்டமாய் ஒருத்தர் மார்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட் தேர்வெல்லாம் எடுக்கிற பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் அந்த எஜுகேஷன் லெவலில் மண்டை மூளை செலுத்தி நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒரு இதை கூட தாங்க முடியறதில்ல. ஒரு தோல்விங்கிறது அவங்க இதில் அகராதிலேயே அவங்களுக்கு இல்லாமல் போகிறனால அந்த மனப்பான்மையை தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 10th 11th நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்கவுங்க இன்னைக்கு 10th ஃபெயிலாக அடுத்த தடவை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே லைனாக 11th அப்படி போயிட்டுருப்போம். இப்போ அப்படி இல்லை. ஒரு 10th படிக்க பிள்ளைய கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பரில் 10ஆம் வகுப்பு படி மாணவி இன்னைக்கு பலி அப்படின்னு ஒருத்தர் தூக்கில் தொங்கிட்டா, ஒருத்தர் உடல் கறியாக இருந்தா, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்துக்கட்டத்தில் அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு ஃபெயிலானாலும் அது என்கரேஜ் பண்ணி அவங்க அம்மா அப்பாலாம் மறுபடியும் இன்னொரு வருஷம் படி, அப்போ தான் உனக்கு புரியும்னு சொல்லி நல்லா அழிச்சு படிக்க வைப்பாங்க. இப்போ ரொம்ப கோழையாக இருக்காங்க குழந்தைங்க. ஒரு மன தைரியமே இல்லை. அந்த மன தைரியத்தை வளர வச்சாங்கன்னா அவங்க எந்த ஒரு எல்லைக்கும் போய் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்க முடியும். ஆனால் அது அவங்க நினைக்கிறது இல்லை. வீட்லேயே எல்லாமே டியூஷன் எடுத்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பண்ணி நல்லா படிக்கிறாங்க. படிக்கும்போது ஏதோ ஒரு கடைசியில் ஒரு சின்ன ஒரு விபத்தத்தினால அந்த பிள்ளைங்க மனசு கஷ்டப்படுறாங்க. வீட்லேயும் சரி அம்மா அப்பாலாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தைங்களை நல்லா ஒரு வீட்லேயே இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள் காலத்துலலாம் யாரும் இல்லை. ஆனால் இப்போல்லாம் பாட்டி தாத்தாலாம் அவங்கவுங்க வீட்லேயே தான் இருக்காங்க. நல்லா சொல்லித்தரலாம் பிள்ளைங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க நல்ல பாட்டி தாத்தா வளர்ப்புல சூப்பராக எல்லாருடைய இதுக்குமே உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தா இருக்காங்களா, இந்த அளவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வேக்க மாதிரி இருக்குது. ஒரு இதில் பேரண்ட்ஸே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைய கொண்டு போய் க்ரஸில் விட்டுருவாங்க. ஒரு இதில் தெரிஞ்ச ஒரு ஆயமா வீட்டில் வச்சு அந்த குழந்தைய பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு தாய் பாசம் அப்பா பாசம் அப்படிங்கிறதே ஒன்றும் கிடைக்கிறதில்ல. ஒரு பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா பாரு, இந்த செய்யாத, இப்படி நட, அந்த குழந்தைக்கு இப்படி கொஞ்சம் செய்யி, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புத்திமதியை சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ புத்திமதியை சொன்ன எந்த குழந்தையும் கேட்கறதில்ல, எந்த பெரியவங்களும் கேட்கறதில்ல. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க குழந்தை வளர்ப்புல அவங்கவுங்க எப்படி இது பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாதா? நம்ம சொல்லித்தரோன்னு இல்லைல்ல, தெரியும் அவங்களுக்கு எல்லாமே. இருந்தாலும் அவங்கவுங்க படித்தது அவங்கவுங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தரணுன்னு தான் அவங்களும் விரும்புவாங்க. நம்மளும் அவங்கள குறை சொல்ல முடியாது. எப்படியோ நல்லா படிக்க வச்சு அவங்களையும் முன்னேற்றி கொண்டு வராங்க. ஒரு சிலர் ஏனோ தானோன்னு விட்டுறாங்க. அப்படி விடுறதுனால குழந்தைங்க ரொம்ப வழிமாறி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. குழந்தைங்க வீட்டில் ஒவ்வொன்றும் நல்ல பெஸ்ட்டாக நல்ல மாவட்டத்திலேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி பண்ணுற மாதிரி. காசு பணம் தேவையில்லை. ஆனால் நல்ல ஒரு காசு இல்லாத பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க எந்த ஒரு போனோ ஒரு டிவியோ அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க படிக்கிறதுலேயே குறிக்கோளாக இருந்து படிப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனு டிவி இதெல்லாம் வரணுங்காட்டிக்கு தான் அந்த மண்டை மூளை கண்டபடி எல்லாம் சுற்றி அடித்து வரும்போது அவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்க இது ரிலாக்ஸாக ஆகாமல் செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல்